Hi everyone, I am Dr. Mahesh, Head of the Department of Physiotherapy, GKNM Hospital. So 2026 is already here. நம்ம வந்து 2026 ஆரோக்கியமா we should start 2026 on a healthy note. 2026 முடியறதுக்குள்ள we have to be healthier than what we were before. 25ல எவ்வளோ ஹெல்த் இருந்ததோ அதோட பெட்டரா 26 முடியறப்ப நம்ம ஹெல்தியா இருக்கணும். அதுக்கு எல்லாருக்கும் ஜிம்முக்கு போக முடியாது, எல்லாருக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச அளவு வீட்லயே என்னெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு வீடியோவா காமிக்கிறோம். ஒவ்வொரு நாளைக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கறத ஒரு வீடியோவை காமிக்கிறோம். அதை ஃபாலோ பண்ணி ஹெல்தியா இருக்கு. டெய்லி நம்ம எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஜென்ரல் ஸ்ட்ரெச்சிங், கழுத்துக்கு, கைக்கு, காலுக்கு, ஹிப்ஸுக்கு, இது எல்லாமே ஒரு 5 minutes பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் ஆரம்பிச்சுக்கலாம். இன்னைக்கு நம்மளோட அபீஷ் இருக்காரு. he will demonstrate the exercise. we'll start with jumping jacks. so jumping jacks குறைஞ்சது 20ல இருந்து 60 தடவை வரைக்கும் நம்ம பண்ணணும். jumping jacks நல்லா பண்ணி முடிச்ச பிறகு கொஞ்சம் வார்ம் அப் ஆயிரும். then we can start with squats. இது வந்து சாதாரண ஃபார்வர்ட் ஸ்குவாட்ஸ். வந்து ஒரு செட்டுக்கு 10 அந்த மாதிரி 3 செட்டு பண்ணிக்கலாங்க. இன் பிட்வீன்ல நம்ம வேணும்னா ஒரு 30 செகண்ட்ஸ் பிரேக் எடுத்துக்கலாம். ஸோ ஸ்ட்ரைட் ஸ்குவாட்ஸ் முடிஞ்ச பிறகு சைட் ஸ்குவாட்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 5ல இருந்து 10 தடவை ஒரு செட்டா வச்சுக்கலாம். இதையும் ஒரு 3ல இருந்து 4 செட்டு வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ சைட் ஸ்குவாட்ஸ் முடிஞ்ச பிறகு நம்ம வந்து இந்த ஹீல் ரைசஸ் பண்றப்பே கொஞ்சம் வார்ம் டவுன் ஆயிடுவோம். அதனால தான் இந்த ஹீல் ரைஸ் இங்க வச்சிருக்கோம். ஸோ ஹீல் ரைஸ் முடிஞ்ச பிறகு லஞ்சஸ் உட்காந்து ஒரு செட்டு 10, குறைஞ்சது 3ல இருந்து 4 செட்டு பண்ணுங்க. அப்படியே கால் ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம். வெரி நைஸ். லஞ்சஸ் பண்ணி முடிச்ச உடனே இந்த மாதிரி பொசிஷனுக்கு வந்து புஷ்அப்ஸ் எடுங்க. புஷ்அப்ஸுமே 10 into 3 செட்ஸ் பண்ணிக்கலாங்க. யாருக்கு புஷ்அப்ஸ் பண்ண முடியலையோ அவங்க வந்து நீயை ரெஸ்ட் பண்ணிட்டு, கேர்ள்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பண்ணலாங்க. ஸோ நீயை ரெஸ்ட் பண்ணி ஈஸியாக புஷ்அப்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ புஷ்அப்ஸ் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 1 minute ரெஸ்ட் கொடுத்துட்டு பிளாங்க் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃபார்வர்ட் பிளாங்க். பிளாங்க் வந்து ஆரோக்கியமான கோர் அப்படின்னா குறைஞ்சது 1 நிமிஷத்துக்கு பிடிச்சி வைக்கணும். முடியாதவங்க கொஞ்சம் கம்மியா பண்ணிக்கலாம். திஸ் ஃபார்வர்ட் பிளாங்க். சைட்வேஸ் பிளாங்க், இது சைட்வேஸ் பிளாங்க். ரிவர்ஸ் பிளாங்க் பண்ணிக்கலாம். பேக் பெயின் இருக்கிறவங்க ரிவர்ஸ் பிளாங்க் ஈஸியா பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு டே 2 ஆஃப் எக்ஸசைஸ். இது எல்லாமே ஹை இன்டென்சிட்டி ட்ரைனிங்கா இருக்க போதுங்க இன்னைக்கு. ஓகே, நேத்து மாதிரியே ஸ்ட்ரெச்சிங் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து ஃபாஸ்ட் ரன்னிங் ஒரு 4 to 5 minutes ஃபாஸ்ட் ரன்னிங் பண்ணிக்கலாம். ரன்னிங் முடிச்சுட்டு ஒரே இடத்துல கூட பண்ணிக்கலாம். ரன்னிங் முடிச்சுட்டு ஒரு ஸ்டெப்புக்கு வந்துருங்க. ஸ்டெப்ல வந்து இப்படி ஏறி இறங்கணுங்க. இது வந்து 1 நிமிஷத்துக்கு தொடர்ந்து பண்ணலாம். இந்த மாதிரி 3 அல்லது 4 தடவை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு half a minute ரெஸ்ட் கொடுத்த பிறகு இந்த மாதிரி ஏறி காலை ஃபுல்லா தூக்கி கீழே வைங்க. அதே மாதிரி அடுத்த காலை வச்சு தூக்கி மேல வச்சு கீழே வைங்க. ஸோ இது முடிஞ்ச பிறகு பர்பீஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஜம்ப் பண்ணி அப்படியே ஒரு புஷ்அப் எடுத்து அப்படியே ஒரு ஜம்ப் உள்ளே பண்ணி இது ஒரு பர்பி. இந்த மாதிரி 10 burpees into 3 செட்ஸ் பண்ணலாம். இதுல வந்து நம்ம ஹார்ட் ரேட் ரொம்ப ஜாஸ்தியா போயிடும். ஸோ அதனால வந்து யாருக்கு முடியலையோ அவங்க வித் அட்வைஸ் பண்ணுங்க. யங்ஸ்டர்ஸ் தாராளமா பண்ணலாம். இட் இஸ் த பெஸ்ட் எக்ஸசைஸ் ஃபார் அ ஹோல் பாடி ஒர்க் அவுட். பர்பீஸ் பண்ணி முடிச்ச பிறகு ஒரு 1 minute ரெஸ்ட் கொடுத்துருங்க. ரெஸ்ட் கொடுத்துட்டு அப்டமினல் கிரன்ச்சஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு 10 தடவை பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இன்னொரு 10 வாட்டி பண்ணுங்க. இது வந்து ஸ்ட்ரைட் கிரன்ச்சஸ். அதுக்கப்புறம் டயகனல் கிரன்ச்சஸ் பண்றாரு பாருங்க. ஸோ இதுவும் செட் ஆஃப் 10 3 செட்ஸ் பண்ணிக்கலாங்க. டயகனல் கிரன்ச்சஸ் பண்ணி முடிச்சுட்டு சைக்கிளிங், காலையே காத்துல சைக்கிள் ஓட்டுறது. இது வந்து 50ல இருந்து 100 தடவை பண்ணலாம். இது 3ம் பண்ணா நம்மளோட வயிறு பகுதி நல்லா டோன் அப் ஆகி நம்ம தொப்பையெல்லாம் குறைஞ்சு அழகாயிருவோம். அதை தவிர கோர் ஸ்ட்ரென்த்தும் ஜாஸ்தி ஆயிரும். இன்னைக்கு டே 3. நம்ம டே 3ல வந்து அப்பர் பாடி ஒர்க் அவுட், நம்ம ஆர்ம்ஸ், ஷோல்டர்ஸ் இதுக்கெல்லாம் ஒர்க் அவுட் பார்க்க போறோம். வீட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு டெரா பேண்ட்னு சொல்லுவோம், ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் வாங்கிக்கோங்க. இல்லாதவங்க டம்பிள்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த காலில் மிதிச்சுக்கோங்க. டெரா பேண்டை மிதிச்சுட்டு அவர் பண்றதெல்லாம்
செட் ஆஃப் 10 அந்த மாதிரி 3 செட்டு பண்ணிக்கலாங்க. சைட்ல தூக்கலாம், இந்த மாதிரி ஃப்ரண்ட்ல தூக்கலாம், குனிஞ்சிட்டு பின்னாடி தூக்கலாம், அப்புறம் ஒரு காலில் மிதிச்சுட்டு ஃபுல்லா சைட்ல மேல வரைக்கும் தூக்கிட்டு கீழே வரலாம். அதுக்கப்புறம் பின்னாடி பிடிச்சிட்டு கையை இந்த மாதிரி பண்ணிக்கலாம். கடைசியா வந்து முன்னாடி ஒரு ஜன்னல் ஏதாவது பிடிச்சிட்டு இல்லாட்டி யாராவது பிடிச்சிக்கலாம், பிடிச்சிட்டு ரோயிங். இது வந்து செஸ்ட்டுக்கெல்லாம் நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது எல்லாமே செட் ஆஃப் 3 பண்ணலாம், ஒரு செட்டுக்கு 10 பண்ணிக்கலாங்க. டே 4 வந்து நம்ம ஸ்லோவா ரிலாக்ஸ்டா பண்ணலாம், ரிகவரி டேயா வச்சுக்கலாம். அதே நேரம் எக்ஸசைஸும் அன்னைக்கு இருக்கணும். ஸோ முதல்ல எடுத்தோம்னா வாக்கிங் பண்ணிருங்க. ஒரு 20 minutes வாக் பண்ணுங்க. வாக் பண்ணிட்டு முதல் நாள் சொல்லி கொடுத்த ஸ்ட்ரெச் எல்லாம் பண்ணிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் இப்படி ஸ்டார்ட் பண்ணி 2 கையும் ஃபுல்லா மேல தூக்கி அப்படியே கீழே வாங்க. கீழே வரப்ப மூச்சை விட்டுட்டே வாங்க. அப்புறம் ஒரு காலை மட்டும் பின்னாடி கொண்டு போய் மேல பாருங்க. 2 காலையும் பின்னாடி வச்சுக்கோங்க. அப்படியே மூச்சு வெளியே விட்டுட்டே கீழே வாங்க. திருப்பியும் பழைய பொசிஷனுக்கு வாங்க. அடுத்த காலை முன்னாடி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு சைக்கிள் ஆஃப் சூரிய நமஸ்கார். இந்த மாதிரி 3 அல்லது 11 உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ பண்ணுங்க. இந்த சூரிய நமஸ்காரத்தை ஃபாஸ்டா பண்ணினோம் அப்படின்னா ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங். சூரிய நமஸ்கார் ஸ்லோவா பண்ணோம்னா ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ். டே 5 இது லோவர் பாடி, நம்ம காலுக்கு உண்டான ஒர்க் அவுட். ஸோ கையில மினிமலா 2 வெயிட்ஸ் எடுத்துக்கோங்க. டம்பிள் இல்லாதவங்க வீட்டில் ஒரு 1 லிட்டர் வாட்டர் கேன் எடுத்துக்கலாம், 1 கிலோ அரிசி மாவு ஏதோ ஒரு மாவு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுங்க. ஸ்டார்ட் வித் பெண்டிங். வெயிட்ஸை வச்சு பெண்ட் பண்ணி மேலே போங்க. அதுக்கப்புறம் வெயிட்ஸை கையில வச்சு ஸ்குவாட்ஸ். அதே மாதிரி வெயிட்ஸை வச்சுட்டே லஞ்சஸ் பண்ணலாம். ஒரு ஸ்டூல் மாதிரி காலை வச்சுக்கோங்க, வச்சுட்டு சிங்கிள் லெக் ஸ்குவாட்ஸ் பண்ணலாங்க. ஸோ முழங்கால் வலி இருக்கிறவங்க மட்டும் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நேரப்படுத்து காலை மடிச்சு வச்சு இடுப்பு தூக்கணும். இடுப்பு தூக்கி ஒரு 10 கவுண்ட்டுக்கு வச்சுட்டு அப்புறம் கீழே வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு காலை தூக்கி அதே மாதிரி வச்சுக்கணும். ஆல்டர்னேட் லெக். இடுப்பையும் காலையும் சேர்ந்து ஒரே நேரத்தில் தூக்கணும். அப்புறம் குப்புறப்படுத்துக்குங்க. குப்புறப்படுத்து 2 கையிலையும் 2 காலையும் ஊனி வந்து ஒரு காலை மட்டும் மேலே தூக்கணும். அப்புறம் அடுத்த கால். ஸோ இது பண்றப்ப நம்ம குளூட்டியல் மசில்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அது வந்து ரொம்ப எசென்ஷியல். ஃபீமேல்ஸ் டெஃபினட்டா இது நிறைய பண்ணுங்க. டே 6 இஸ் a வெரி ஸ்லோ டேங்க. 5 நாள்ல பண்ணதில்ல எதெல்லாம் முடியுமோ அதெல்லாம் ஸ்லோவா பண்ணுங்க. அதை தவிர உட்காந்து பிரீதிங் எக்ஸசைஸ், பிராணாயாமம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ரிவர்ஸ் வாக்கிங். இந்த ரிவர்ஸ் வாக்கிங் வந்து பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கும் நீ பெயின் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரிவர்ஸ் வாக்கிங் குறைஞ்சது 2 நிமிஷம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ரிலாக்ஸ்டா சவாசனால ஒரு 5 minutes படுத்துட்டு எண்ட் யோர் டே 6. டே 7 வந்து ரெஸ்ட் டேங்க. ரெஸ்ட் டேனா ரிலேட்டிவ் ரெஸ்ட் தான். ஸோ அன்னைக்கு வந்து கண்டிப்பா குறைஞ்சது ஒரு 10 to 15 நிமிஷம் வாக்கிங் மட்டும் பண்ணிட்டு எல்லா ஸ்ட்ரெச்சிங் இது வரைக்கும் சொல்லி கொடுத்த எல்லா ஸ்ட்ரெச்சிங்கும் பண்ணிட்டு அன்னைக்கு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. தட் கம்ப்ளீட்ஸ் டே 7. ஓகே வியூவர்ஸ், நோ மோர் எக்ஸ்கியூசஸ். நாங்க 7 day ஒர்க் அவுட் சொல்லிட்டோம். இதை வந்து குறைஞ்சது 3 வாரம் பண்ணுங்க. 3 வாரம் பண்ணா ஒரு பாதி ஹேபிட் ஃபார்ம் ஆயிடும். அதுக்கப்புறம் டூ இட் ஃபார் 3 months கண்டினியூஸ்லி. 3 months பண்ணிட்டீங்கன்னா நீங்களே இதை நிறுத்த மாட்டீங்க. By the end of 2026, we'll all be healthy and happy. Stay focused, stay fit, stay moving. Thank you.